வணக்கம், நான் உங்கள் KR செந்தில்வாசன் வெல்னஸ் கோச். தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்க தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும். அதுக்கு நீங்க செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து சேரும். அப்புறம் என்ன, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சிறு விஷயத்துக்கும் மதிப்பளி. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களும் எங்கேயாவது ஒரு டைம்ல நமக்கு உதவக்கூடிய பொருட்கள் தான், உதவக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ எதையுமே சாதாரணமாக நினைக்காது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப முன்கோபக்காரர். எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோவப்படுவார், புரிஞ்சிக்காம. அவருக்கு 3 பசங்க. ஒரு நாள் தான் பசங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய பையனை கூப்பிட்டு, என்னைய விலை உயர்ந்த பொருட்களோட ஒப்பிட்டா, முக்கியமான அத்தியாவசியமான ஒப்பிட்டா என்னை எதோட ஒப்பிடுவீங்க, எனக்கு ஒப்பிட எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரோட பெரிய பையன், வயிறுத்துக்கு நிகராக உங்களை நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்படி. அவரோட 2வது பையனை கேட்குறாங்க, அரசனோட 2வது பையன், உங்களை தங்கத்துக்கு நிகராக ஒப்பிடுறேங்கிறாரு. 3வது பையனை கேட்கும்போது 3வது பையன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை உப்புக்கு நிகராக ஒப்பிடுறேன்னு சொன்ன உடனே அந்த அரசருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. ஏன்னா மற்ற பசங்கள்லாம் தங்கம் வயிறுனாங்க, விலை உயர்ந்த பொருட்களோட தன்னை ஒப்பிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் உப்புக்கு ஒப்பிட்டு நம்மளை கேவலப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு, அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு உடனே தளபதி கூப்பிட்டு, மந்திரி கூப்பிட்டு சொல்லி, இந்த பையன் இனி வேண்டாம், இந்த பையனுக்கு அறிவு கிடையாது, இவனை வச்சிருந்தா நாட்டை நலனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த பையனை கொண்டு போய் கொண்டுட்டு வந்துரு, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மந்திரி அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. காட்டுப்பக்கம் கொண்டு போயிட்டு கொண்டுட்டு வர சொன்ன ராஜாவோட ஆணையை நிறைவேற்றுறதுக்காக அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கேட்குறாரு, நான் உங்களை கொல்ல சொல்லிட்டார் மன்னர், கொல்லாமல் விட முடியாது, ஆனாலும் ஏன் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நான் உங்களை கொல்ல நினைக்கிறேன், ஆனால் கொல்ல மனசு வரல, ஏன்னா எங்கள் ராஜாவோட பையனாக போயிட்டீங்க, பரவாயில்ல, நீங்கள் அந்த உப்புன்னு சொல்லாமல் உலகந்த பொருளை சொல்லியிருந்தா உங்கள் உயிராவது தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவர் சட்டை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட சட்டை கழட்டி வாங்கிட்டு ஒரு மானோட ரத்தத்தை அந்த சட்டையில் தடவி கொண்டு போய், நான் கொன்னுட்டேன் உங்கள் பையனை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பையனை சட்டை வாங்கும்போதே சொல்லிட்டாரு, நீங்கள் எங்கேயாவது கண்காணாத அடுத்த நாட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் இருக்காதீங்க, இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டு எல்லைக்குள்ளே போயிடுங்கன்னு அவர் காடு வழியாக நடந்து அடுத்த நாட்டு எல்லைக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு அங்கே ஒரு வீடு, குடிசை வீடு இருக்குது. அங்கே போய் அந்த கதவை தட்டுறாரு. ரொம்ப சோர்வாக இருக்காரு. அந்த குடிசைக்குள்ளே ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி, யாருப்பா நீ, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி, நான் ஒரு அனாதை, நான் இங்கே இருக்கும்போது நான் இருக்கலாமா அவங்க கூட அப்படின்னு கேட்கும்போது, நானும் இங்கே தனியாக தான் இருக்கேன், நீ எங்கூட இருக்கிறது எந்த ஆட்சேபம் இல்லைன்னு அந்த ஊருக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளே மக்களோட மக்களாக கலந்து அவர் தான் ராஜாங்கிறத வெளியே சொல்லாமல், ராஜாவோட பிள்ளைங்கிறத வெளியே சொல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நாட்டோட ராஜா இறந்துடுறாரு. அந்த நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. அந்த நாட்டில் ராஜாவுக்கு வாரிசு இல்லைன்னா புதுசாக வெளியிலேருந்து ஒரு வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க. ஒரு அன்னப்பறவையை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த அன்னப்பறவையை திறந்து விட்டால் அந்த அன்னப்பறவை யார் மேலே போய் உட்காருதோ அவங்க தான் ராஜான்னு முடிவெடுக்கிற வழக்கம் அந்த ஊரில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லா மக்களை ஒன்று கூட்டி இந்த அன்னப்பறவையை திறந்து விடும்போது அந்த அன்னப்பறவை நேராக இந்த ராஜாவுடைய மகன் மேலே வந்து உட்காருது. அந்த மக்களுக்கெல்லாம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்கிருந்தோ வந்த ஒருத்தரை நம்ம நாட்டின் அரசாக்கணுமா, அப்படி இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு மறுபடியும் விடுவோம், இன்னைக்கு தான் இந்த பையன் மேலே உட்காந்துருச்சு, இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் அதே மாதிரி அதே பையன் மேலே அந்த அன்னப்பறவை வந்து உட்காருது. மக்கள் வேற வழி இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த நாட்டோட அரசனாகிறான் இந்த அரசனுடைய பையன். பாருங்க, அந்த கொன்று போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாகாம வந்து அடுத்த நாட்டுக்கு வரும் பொழுது அந்த அன்னப்பறவைக்கு கூட அந்த அரசனை கண்டுபிடிச்சி அரசன் ஆக்கி விட்டாச்சு. அந்த சமயத்தில் அந்த புதுசாக அரசனானவர் என்ன நினைக்கிறாருன்னா, அண்டை நாட்டு ராஜாக்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி விருந்து வைக்கும்போது தன்னுடைய தகப்பனையும் கூப்பிடணும், தன்னுடைய அப்பாவையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. எல்லா நாடு ராஜாவும் வந்து தர்பாரில் உட்காந்து விருந்து சாப்பிட்றாங்க. விருந்து சாப்பிடும்போது அதில் உப்பு இல்லை. ஏன், யாருக்குமே உப்பு போடலை. அடுத்த நாள் விருந்து எல்லா மன்னரும் சாப்பிட்றாங்க. இவங்க அப்பா மட்டும் நினைக்கிறாரு, ஏன் உப்பு போடல. ஆனால் வந்த உடனே பார்த்த உடனே தன் மகனோட சாயலில் இருந்தாலும் கூட, நம்ம தான் மகனை கொண்டுட்டோமே, அது கிடையாதுன்னு இருந்தார். ஆனால் அந்த விருந்து வந்து கொடுத்து 2வது நாள் விருந்து வைக்கும் போதும் அந்த 2வது நாள் விருந்தில் உப்பு வந்து இல்லை. ஸோ யோசிக்கிறாரு, யாரும் கேட்கல. ஆனால் அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் உப்பு போடாமல் சமைச்சிங்க அப்படிங்கும்போது,
உங்களுக்கு தான் உப்புனா பிடிக்காதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் 100% நம்ம பையன்தான் அப்படின்னு உடனே அந்த ராஜா சொல்றாரு அவங்க அப்பாவை பார்த்து, நீங்க அன்னைக்கு என்னைய ஏன் சொன்னன்னு கூட கேட்கல, காரணத்தை கேட்காம முன்கோபத்தால என்னைய கொல்றதுக்கு நீங்க உத்தரவு போட்டீங்க. ஆனா அவங்க அண்ணா சொன்னாரு, வைரத்துக்கு நிகரா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாரு. வைரத்தை யாரும், எல்லா மக்களும், குடிமக்களும் பயன்படுத்த முடியாது. அப்ப நீங்க யாரோ ஒருத்தருக்கு மட்டும் தான் பயன்படுற மாதிரி இருக்கிறது அப்படின்னா வைரத்துக்கு நிகரா உங்களை சொல்லியிருக்கலாம். தங்கத்துக்கு நிகரா அப்படின்னு சொன்னா தங்கத்தையும் எல்லா மக்களும் பயன்படுத்த முடியாது. அது எல்லாத்து வாழ்க்கையிலும் இன்றியமையாது கிடையாது. தேவைப்படுறவங்க பணக்காரங்க தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ அதை கம்பேர் பண்ணது எனக்கு பிடிக்கல. நான் ஏன் உப்பை சொன்னேன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்க நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அத்தியாவசியமான பொருள் அந்த உப்பு இல்லாம யாரும் சாப்பிட முடியாது. உடம்புக்கு தேவையானது அது உப்பு இல்லாம சாப்பிட முடியாதுங்கிறதுனால நீங்க அந்த குடிமக்களுக்கு பூரா அத்தியாவசியமானதுங்கிற எண்ணத்துல நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்காம என்ன கொல்ல சொல்லி உத்தரவு போட்டுட்டீங்க. பாருங்க, எப்பவுமே நீங்க அவசரப்படாதீங்க. எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும், அது உப்பா இருந்தாலும், இன்னைக்கு உப்பு இல்லாம சாப்பிட முடியல இல்லையா, அந்த மாதிரி நாட்டு மக்கள் யாரா இருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் தரக்குறைவா நினைக்க கூடாது. அதை யோசிச்சு பார்க்கணும். அதனால முன்கோபத்தை வைக்காம நம்ம நல்லபடியா யோசிச்சு முடிவெடுத்தோம்னு சொன்னா நம்ம சரியான முடிவுகள் எடுக்க முடியும். பாருங்க, நீங்க உங்க லைஃப்ல எந்த விஷயம் யார்கிட்ட இருந்து கிடைக்குதோ அந்த விஷயத்த அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு சரியான ஒரு விஷயத்த முடிவெடுங்க. சரியான விஷயத்த முடிவெடுத்தா மட்டும்தான் சரியான வழிமுறைகள் கிடைக்கும்.